والحمد لله والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين أما بعد. அன்பார்ந்தவர்களே, நாம் வாரம் நடைபெறக்கூடிய வகுப்பிலே ஒவ்வொரு விடயங்களை பார்க்க வருகிறோம். இரண்டாவது வகுப்பிலே வெற்றியின் வழி ஏகத்துவம் என்ற தலைப்பிலே அல் குர்ஆன் கூறக்கூடிய சுமார் 7 வசனங்கள். இந்த வசனங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஹதீஸையும் கூறி பல விடயங்களை பார்த்தோம். இன்றைய வகுப்பிலே நாம் இன்ஷா அல்லாஹ் இந்த 7 வசனங்களும் அந்த நபி மொழியிலும் குறிப்பிடத்தக்க பல முக்கியமான சில விடயங்கள் இருக்கிறது. 24 விடயங்கள். அதிலே சுமார் 9 விடயங்களை நாம் பார்த்து விட்டோம். அதாவது மனித ஜின் இனங்களை படைத்ததன் நோக்கம். அடுத்து வாசிங்க போகிறோம். ஓகே, இப்படி நாம கிட்டத்தட்ட 9 விஷயங்களை பார்த்தோம் இல்லையா? மனித ஜின் படைக்கப்பட்டதன் நோக்கம். வணக்கம் என்பது ஏகத்துவம். ஏகத்துவம் இல்லை எனில் அது வணக்கம் கிடையாது. தூதர்கள் அனுப்பப்பட்டதன் நோக்கம் என்ன சொன்னோம்னா, அனுப்பப்பட்ட நோக்கம் என்ன? ஏகத்துவத்தை போதிக்க வேண்டும், அதற்கு முரணானதை மறுக்க செய்ய வேண்டும். அடுத்தது, இந்த தூதுத்துவம் அனைவருக்கும் பொதுவானது என்று சொன்னோம் இல்லையா? இந்த செய்தி எல்லா மக்களுக்கும் பொதுவானது. நபிமார்கள் அனைவரது மார்க்கமும் ஒன்று என்று பார்த்தோம். அடுத்ததாக 7வது விஷயமாக மனித ஜின் இனங்களை படைத்த நோக்கத்தை பற்றி சொல்லும் போது நாம சொன்னோம், எல்லாம் ஏகத்துவத்தை நிறுவ வேண்டும், தாகூத்தை மறுக்க வேண்டும். தாகூத்து என்ன சொன்னோம்? அல்லாஹ் அல்லாதவைகள் வணங்கப்படக்கூடிய எல்லாம் தாகூத்துல வரும் என்று சொன்னோம். அடுத்ததாக சொன்னோம், அதாவது 9வது சட்டமாக்கப்பட்ட 3 வசனங்கள். உதாரணமாக சூரத்துல் அன்ஆம்ல 151, 52, 53 அல்லாஹ் தஆலா சில முக்கியமான சில விஷயங்களை கூறுறான். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஹதீஸை பார்க்கும் போது நாம் சொன்னோம், இணை வைக்காதீர்கள், பெற்றோர்களுக்கு நன்மை செய்யுங்கள், குழந்தைகளை கொல்லாதீர்கள், மானக்கேடான காரியங்களை நீங்கள் நெருங்காதீர்கள், கொலை செய்யாதீர்கள், அனாதைகளின் பொருளின் பக்கம் நெருங்காதீர்கள், அளவையும் நுறுவையும் நீதத்தை கொண்டு நடந்து கொள்ளுங்கள், நியாயமாகவே பேசுங்கள், உறுதிமொழியை நிறைவேற்றுங்கள், இதுவே என்னுடைய நேரான வழி, இதனையே பின்பற்றுங்கள் என்று 10 விஷயங்களை பார்த்தோம். அதே போல 10வது விஷயம், 9 விஷயம் நாம கடந்த வகுப்புல பார்த்தோம். 10வது விடயம் என்னவென்றால், சூரா அல் இஸ்ராவில் உள்ள தெளிவான சில சட்டமாக்கப்பட்ட விஷயங்கள். இந்த சூறாவில் இந்த வசனத்தில் எல்லாம் கிட்டத்தட்ட 18 விடயங்களை நமக்கு குறிப்பிடுகிறார். கிட்டத்தட்ட 18 முக்கியமான விடயங்கள் கோடிட்டு காட்டப்படுகிறது. உதாரணமாக, முதலாவது, அல்லாஹ்வுடன் இணை வைப்பது தடை. வணங்கினால் இணை வைப்பது என்பது சம்பந்தப்படக்கூடாது. அல்லாஹ்வே மட்டுமே வணங்குவது இஹ்லாஸ், அதிலே மன தூய்மையுடன் நடந்து கொள்ள வேண்டும். பெற்றோரிடம் அன்பாக நடப்பது, தேவையுள்ளவர்களுக்கு கொடுத்தல், ஏழைகளுக்கு உரியதை கொடுத்தல், வழிப்போக்கர்களுக்கு உரியதை கொடுத்தல், ஆடம்பர செலவுகளை தடை செய்தல், ஆடம்பரமின்றி கஞ்சத்தனம் செய்வது தடை. செலவு செய்ய வேண்டும், ஆடம்பரமும் இருக்கக்கூடாது, கஞ்சத்தனமும் இருக்கக்கூடாது. அப்படி என்ன செய்யணும்? நடுநிலை பண்ண வேண்டும். குழந்தைகளை கொள்வது தடை. உணவுக்காக அல்லது பயத்துக்காக சாப்பாடு கிடைக்க மாட்டாத அச்சத்தின் காரணமாக கொலை செய்வது தடை. விபச்சாரம் தடை. நியாயமான காரணத்தை தவிர கொள்வது தடை. ஒரு உயிர் மதிக்கப்பட வேண்டும், ஆனால் காரணம் இல்லாமல் அவைகளுடைய உயிரை போக்குவது நமக்கு அனுமதி கிடையாது. 12வது, ஒரு ஆள் வாசிங்க. 12வது என்ன? ஒரு அனாதையின் சொத்தை அபகரிப்பது தடை. அனாதை என்று கண்டால் அதனை வளர்ப்பதற்கு, பாதுகாப்பதற்கு நாம் உதவியாக இருக்க வேண்டுமே அல்லாமல் அபகரிப்பது என்பது முற்றுமுழுதாக தடை செய்யப்பட்டது. வாக்குறுதிகளை நிறைவேற்றுதல், முழு அளவை கொடுத்தல், முழு மதிப்பை கொடுத்தல், அறிவின்றி பேசுவது தடை. பூமியில் அகங்காரத்துடன் நடப்பது தடை. அகங்காரம் என்ன? கர்வம், பெருமை, என்ன விட்டு ஆள் இல்ல, இது தடை. 18வது, கடவுளுடன் கூட்டாளிகளை சேர்ப்பது. அப்படின்னா என்ன?
அல்லாஹுக்கும் நிறைவேற்றப்படக்கூடிய எல்லா விதமான வணக்கங்களில் யாரையும் என்ன செஞ்சிடக்கூடாது, பங்காளிகளாக சமரசம் செய்வதற்கு முற்பட்டு விடக்கூடாது. இந்த சூரா அல் இஸ்ராவின் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 18 முக்கியமான, அதாவது சட்டமாக்கப்பட்டது, இது நம்முடைய வாழ்வில் அன்றாடம் தேவைப்படக்கூடிய விடயங்களாக இருக்கிறது. ரைட். 11வது விடயம் சூரா அன்-நிசா. நம்ம ஏற்கனவே பார்த்த வசனங்கள். அந்த வசனங்கள்ல பெறக்கூடிய படிப்பினைகளை இமாம் அவர்கள் கோடிட்டு காட்டுகிறார்கள். நமது நினைவுக்கும் நமது வாழ்வுக்கும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்பதற்காக. வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ என்ற அந்த சூறாவிலே கிட்டத்தட்ட 10 விடயங்களை எல்லாம் குறிப்பிட்டு காட்டுகிறார். முதலாவது, ஒரு ஆள் வாசிங்க சத்தமா. முதலாவது யாரோ? சர்வ வல்ல இறைவனின் உரிமை, அல்லாஹ்வை வணங்குங்கள், அவனுக்கு எதையும் இணை வைக்கிறது. எனவே அவனை தான் வணங்க வேண்டும், இணை வைக்க கூடாது. இரண்டாவது, ஒரு ஆள் பெற்றோருடைய உரிமைகளை பேணும்போது தாய் தந்தை 2 பேரும் வரும். அவன் அன்பாக அவர்கள் அரவணைத்து அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். மூன்றாவது, உறவினர்களின் உரிமை. உறவினர்களின் உரிமை என்னும் போது இங்கே நெருக்கமான உறவினர்கள், அதாவது சொந்தக்காரர்கள், இரத்த பந்தம் என்று சொல்லுவோம் இல்லையா, அல்லது குடல் வாய்ஜனம், வேற என்ன சொல்லுவோம் தமிழ்ல? ரொம்ப ரத்தம் என்ன சொல்லுவோம், வேற என்ன சொல்லுவோம்? இரத்த உறவு. ரைட். அவங்களோட என்ன செஞ்சுக்கணும், நல்ல முறையில் நடந்து கொள்ளணும். 4வது, அனாதைகளின் உரிமை. அப்ப அனாதைகள் விஷயத்தில் என்ன செய்யணும், அவங்களை இரக்கம் காட்டணும், அவர்களுடைய என்ன பொருளாதாரங்களை பாதுகாக்கணும், அவர்களுக்கு ஆதரவாக இருக்கணும். 5வது, தேவையுள்ளோரின் உரிமை. அப்படின்னா என்ன, தேவையுள்ளவர்கள் சில வேளை வசதியாக இருப்பார்கள், ஆனால் அவர்களுக்கு என்ற ஒரு தேவை வரும்போது என்ன செய்யணும், அந்த தேவைக்கு ஏற்ப என்ன செய்யணும், உதவி செய்யணும். ஆனா இங்க மசாக்கின் தேவையுடையவர் என்பது பணக்காரனும் ஒரு நாளைக்கு என்ன செய்யலாம், ஏழையாக மாறலாம். ரைட். 6வது, யாராவது ஒரு ஆள் வாசிங்க. நெருங்கிய அண்டை அயலாரின் உரிமை. அப்படின்னு சொன்னா சொந்தக்காரர்கள் இருக்கிறீங்க இல்லையா, உதாரணமா பக்கத்து வீடு 2 வீடு இருக்குது, ஒன்று நம்மட அண்ணன் தம்பியா இருக்கலாம். ரைட். இவங்களோட என்ன செய்யணும், ஒன்று பக்கத்து வீடு என்கிற உரிமை ஒன்று இருக்குது, 2வது சொந்தம் என்கிற உரிமை இருக்குது, 7வது என்ன, தொலை தூர அண்டை அயலார். அப்படின்னா என்ன, தூரம் கிலோமீட்டர்ல தூரம் அல்ல, அதாவது சொந்த உறவு அல்லாத இன்னும் ஒரு பக்கத்து விட்டால் அவருக்கு இன்னொரு உரிமை இருக்கு, அதையும் பேணி நடக்க வேண்டும். 8வது, உங்கள் பக்கத்தில் இருக்கும் தோழர், அதாவது அரபுல ஜமீல் என்று சொல்லுவாங்க, அதான கிளாஸ்மேட். ஆனா இப்ப இங்க தோழர் என்னும் போது இதனை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல எதனை நாடுகிறான் என்றால், பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் யாரு, வேலையில பக்கத்தில் இருக்கலாம், தொழில் வாய்ப்புல பக்கத்தில் இருக்கலாம், அன்றாடம் பயணத்துல பக்கத்தில் இருக்கலாம், இவங்க எல்லாருக்கும் ஒரு உரிமை இருக்குது. ஓகே, அதனை கட்டாயமாக பேண வேண்டும். 9வது, வழிப்போக்கரின் உரிமை. வழிப்போக்கர் யாரு, ஒரு ஆள் பயணத்தை மேற்கொண்டு போறாரு, இடையில ஏதாவது அவருக்கு என்ன நடக்கலாம், மணி பர்ஸ் தொலையலாம், அல்லது அவருடைய பொருளாதாரம் முற்றுமுழுதாக இழக்கப்படலாம். இந்த நேரத்தில் அவருக்கு என்ன செய்யணும், உதவியாக தேவை நிமித்தம். உதாரணமா வந்தவர் பணக்காரராக இருப்பாரு, ஆனால் திரும்பி நாட்டுக்கு போவதற்கு தேவையான அந்த வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பது கடமையாக இருக்கிறது. 10வது, உமது வழக்கரங்கள் உடைமையாக்கி கொண்டவர்களின் உரிமைகள். அதாவது இதுல பல மனைவி மக்கள் வரும், மனைவி, அதே போல வேலையாட்கள், நமது நிர்வாகத்துக்கு கீழால் இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் இதில் அடங்குவார்கள். உதாரணமா நமது கண்காணிப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு உரிமை இருக்குது இல்லையா, மனைவி, அதே போல நம்ம திருமணம் முடித்தவர்கள், நமது வேலை செய்யக்கூடியவர்கள், அவர்களுடைய உரிமைகளை கண்ணும் கருத்துமாக நாம் என்ன செய்ய வேண்டும், பேணி நடந்து கொள்ள வேண்டும். 12வது, நபி அவர்களது மரணத்தின் போதுள்ள முக்கிய விடயங்கள். உதாரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தை விட்டு பெறுகின்ற போது ஒரு முக்கியமான செய்தியை விட்டுட்டு போனாங்க இல்லையா, அதுல முக்கியமான செய்தி என்ன, நான் 2 விடயங்களை விட்டு செல்கிறேன், அதனை பின்பற்றும் காலம் எல்லாம் என்ன செய்ய மாட்டீங்க, வழி தவற மாட்டீங்க. அதில் முதலாவது குர்ஆன், 2வது ஹதீஸ். அப்ப அது முக்கியமான செய்தி. நமது எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வாகவும் தெளிவாகவும் வழிகாட்டியாகவும் நபியை விட்டு சென்ற அந்த 2 விடயங்கள் ஒரு முக்கியமான விஷயம். எனவே அவைகளை நாம் கண்ணு கருத்துமாக பின்பற்ற வேண்டும். 13வது விடயம் என்ன, அல்லாஹ்வின் மீது, அல்லாஹ்வுக்கான நம் மீது உள்ள கடமை. அதாவது முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அந்த செய்தியில சொன்னாங்க இல்லையா,
அதாவது ஒரு கழுதையில போகும்போது ரசூல்ல கேட்கிறாங்க, அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமை என்னன்னு. அப்ப அவர் என்ன சொன்னாரு? பதில்? அல்லாஹும் அவனது தூதரும் அறிவார்னு பதில் சொன்னாங்க இல்லையா? ரைட். அப்ப எனவே இந்த ஹதீஸ்ல நாம பெறக்கூடியதான், நாம அல்லாஹுக்கு என்ன செய்ய வேண்டும், அடியார்கள் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாம் இந்த ஹதீஸினூடாக புரிந்து கொள்ளலாம். 14வதாக, அல்லாஹுக்குரிய கடமைகளை நிறைவேற்றினால் அல்லாஹ் அடியார்கள் மீது செய்ய வேண்டியவைகள் என்ன? உதாரணமா, அல்லாஹ் உலகத்தில் நம்மை படைத்து நமக்கென சில கடமைகளை கொடுத்து அவைகளை நிறைவேற்றினால் அடியார்களுக்கு அல்லாஹ் என்ன செய்யணும்? நாம் ஏற்கனவே படித்த பாடங்கள், இது மீளாய்வு. அதாவது இணை வைக்காதவர்கள் அல்லாஹ் என்ன செய்யக்கூடாது? தண்டிக்க கூடாது. அப்படித்தானே? அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடந்தால் அல்லாஹ்வுடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் என்பது ஒரு முக்கியமான விடயம். 14வது 15வது இந்த விடயம் அதிகமான சஹாபாக்களுக்கு தெரியாது. அதாவது அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அந்த சஹாபி கேட்கிறாரு, இந்த விஷயத்தை மக்களுக்கு சொல்லட்டுமா? அவங்க என்ன சொன்னாங்க? இப்போதைக்கு சொல்ல வேணாம். ஏனென்றால் சொன்னால் என்ன செய்வார்கள்? அதில் ஏமாந்து விடுவார்கள். உதாரணமாக சில ருக்ஸாக்கு என்ன சொல்றது? சலுகைகளை சொன்னா மக்கள் என்ன செய்வாங்க? சலுகைகளில் மோகம் கொண்டு ஏமாந்து விடுவார்கள். அப்படித்தான் இருக்குது. உதாரணமா சலுகைகள் யாருக்கு கொடுக்கப்படும்? சலுகைகள் யாருக்கு கொடுக்கணும்? தேவையானவர்களுக்கு. உதாரணமா ஒரு 50 பேர் இருக்கிற ஒரு சலுகையை சொல்லி 50 பேருமே அத ட்ரை பண்ணா என்ன நடக்கும்? தேவையானவர்களுக்கு அது தப்பி போவதற்கான ஒரு விடயம் இருக்கும். சில வேளை நபி அவர்கள் இதனை ஏன் சொல்லவில்லை என்றால், சில சந்தர்ப்பங்களில் சில செய்திகள் சொல்வது அவர்களுக்கு பயனற்றதாக இருக்கும். சில வேளை அதனை பாதுகாப்பது என்பது சொல்லக்கூடியவருக்குரிய கடமையாக இருக்கும். அதாவது நிலைமையை பொறுத்து அந்தந்த மனிதர்களுக்கு தேவையான செய்திகளை தேவையான நேரத்தில் சொல்ல வேண்டும் என்ற ஒரு செய்தியையும் இந்த ஹதீஸிலிருந்து நாம் படித்துக் கொள்ளலாம். 16வது 16 என்ன சொல்றாங்க? பொது நன்மைக்காக அறிவை மறைப்பது அனுமதிக்கப்படுது. அப்படின்னா என்ன? கல்வியை மறக்க இயலுமா? ஆனால் சில விடயங்களை தாமதப்படுத்துவது, மறைப்பது நோக்கம் என்ன? பொது நன்மை. சில வேளை சில செய்திகள் பொது நன்மைக்காக சொல்லப்படாமல் இருக்கலாம். உங்களுக்கு தெரியும், அது அழைப்பாளர்கள், அறிஞர்கள் அவர்கள் படித்த விடயங்களை எல்லா விடயத்தையும் எல்லாத்தையும் சொல்லணும்னு கிடையாது. சில வேளை சொல்லப்படக்கூடிய விடயம் என்ன செய்யப்படும்? அது அவனுக்கு பாதகமாக அமையும். அதனால்தான் சில செய்திகள் அந்தந்த மக்களுக்கு எதனை அவர்கள் புரிந்து கொள்ள முடியுமோ அதைத்தான் சொல்லணும். சில வேளை அல்லாஹ்வை பற்றி சொல்லக்கூடிய செய்திகள் அவர்களுடைய புத்திக்கு எட்டாமல் அதனை மறுப்பார்களாக இருந்தால், அதாவது நாம் சொல்லக்கூடிய செய்தி அவர்களுக்கு அதனை என்ன கிரகித்துக் கொள்ள முடியாத அளவுக்கு நாம் பேசுவோமாக இருந்தால், இங்கே யார் தவறிழைக்கக்கூடியவர்? பேசக்கூடியவரா கேட்கக்கூடியவரா? நான் சொல்ற விஷயம் புரியுதா? உதாரணம், ஒரு மனுஷனோட பேசுறது, அந்த மனிதனுடைய நிலை தராதரம் அறியாமல் எனது அதாவது என்ன பாண்டியத்தை, திறமையை நான் முன்வைத்து அவன் அதனை மறுத்தால் யார் இங்கே குற்றவாளி? பேசக்கூடியவர். எனவே இவனை இந்த அறிவை மறைப்பது என்பது அப்படி ஒட்டுமொத்தமாக மறைக்கிறது அல்ல. சில சந்தர்ப்பங்கள்ல சில செய்திகள் என்ன செய்யணும்? தாமதிக்கணும். சில கேள்விகள் கேட்பாங்க, பட்டென்று பதில் சொல்ல தேவையில்லை. ஏன்னா அவர் கேட்கக்கூடிய நிலையை பார்க்கணும். அவர் என்ன நிலையை பதில் சொல்றார். சில வேளை கேள்வி கேட்ட உடனே பதில சொன்னா அடுத்த செகண்ட் அவர் என்ன செஞ்சிருவாரு? இன்னொரு நிலைக்கு போய்க்கிடுவாரு. அவர் தவறு இழைக்கக்கூடியவராக இருந்தால் அவரை என்ன பதில் சொல்லக்கூடியவர் தன்னை சுதாகரித்துக் கொண்டு அவருடைய அமைதி நிலைமையை பேணி காலத்தையும் நேரத்தையும் அவருடைய அந்த உணர்வுகளையும் மதித்துத்தான் பதில் சொல்ல வேண்டும். எனவே இந்த அறிவை மறைப்பது என்பது தேவை நிமித்தம், பொது நலன் கருதி சில வேளை தாமதமாக சொல்லலாம். அவசரப்பட்டு கொண்டு அனைத்தையும் அனைவருக்கும் சொல்ல வேண்டிய தேவை என்பது கிடையாது. இது ஒரு பாடமாக நாம் அந்த ஹதீஸை படிக்க வேண்டும். 17வது என்ன?
உதாரணமா ஒரு நல்ல சந்தோஷமான செய்தி கேள்விப்பட்டா நம்ம சொல்லிக் கொள்றது. நல்ல செய்தி, நமக்கு ஒரு குழந்தை கிடைக்கிற சந்தோஷமான செய்தி தானே, ஒரு நல்ல ஜப் கிடைக்கிற சந்தோஷமான செய்தி தானே. அதை முஸ்லீம்கள்ட்ட பகிர்ந்து கொள்வது என்ன, ஒரு வரவேற்புக்குரிய விரும்பத்தக்க விடயமாக இருக்கிறது. 18வது, இறைவனின் அளவற்ற கருணையை நம்பி இருப்பதில் உள்ள பயன். உதாரணமா அல்லாஹ் அருளாளன், கருணையாளன், பாவங்களே மன்னிக்க கூடியவன், விசாலத்தன்மை உள்ளவன் என்ற அந்த விடயத்துல ஏமாந்துருவார். நம்ம என்ன செய்யறது? அதனாலதான் ரமதான் மாதம் 27 வந்தா என்ன செய்வாங்க, ஒட்டு மொத்தமா எல்லாத்தையும் சேர்த்து என்ன செய்யறது, மூட்டையா கட்டி வச்சுட்டு இனி அடுத்த ரமதான் வரங்காட்டியும் என்ன செய்யறது, பார்த்து கொண்டிருக்கிறது. உதாரணமா அப்படி இருக்குதா இல்லையா? அப்ப அல்லாஹ் அருளாளன் என்பது ஓகே, ஆனால் அல்லாஹ்வுடைய அந்த அருளில் ஏமாந்து நன்மை செய்யாமல் பாவத்தில் தொடர்ந்திருப்பது, தௌபாவை மறந்திருப்பது எல்லாம் என்ன ஒரு ஆபத்தான விடயம் என்பதை அந்த ஹதீஸின் மூலமாக நாம் ஒரு பாடமாக கொள்ளலாம். 19வது விடயம் என்ன, தனக்கு உதாரணமாக ஒரு செய்தி கேட்கப்பட்டால் நமக்கு தெரியாட்டி என்ன சொல்லலாம், அல்லாஹும் அவனது தூதரும் அறிவார்கள் என்று சொல்லலாம். அந்த சஹாபி நபி அவர்களிடத்தில் அப்படித்தானே சொன்னாங்க. எனவே நமக்கு தெரியாத விஷயங்களை அல்லாஹும் அவனது தூதரும் அறிவார்கள் என்று சொல்லலாம் என்பதையும் அந்த ஹதீஸில் நாம் படிப்பினை பெறலாம். அடுத்ததாக 20வது, சிலருக்கு சிலருக்கு சில செய்திகளை சொல்லுவோம், சில செய்திகளை சொல்ல மாட்டோம். இதுவும் அந்த ஹதீஸ்ல நாம என்ன, முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெரிஞ்ச செய்தி அபூபக்கர், உமர், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கூட தெரியாது. அப்ப அதுல ஒரு நோக்கம் இருக்கு. உதாரணமா சில செய்திகளை சிலர்களுக்கு சொல்லுவாங்க, சிலர்களுக்கு சொல்ல மாட்டாங்க. இது மார்க்கத்தில் அனுமதியா இல்லையா? அனுமதியா இல்லையா? ஏனென்றால் அந்த செய்தியை சொல்வது சாதகமாக இருக்கும், இன்னும் ஒரு இடத்தில் சொல்வது அது பாதகமாக இருக்கும். எனவே அந்த நிலைமைகளை கருத்தில் கொண்டு நடந்து கொள்ள வேண்டிய கடமைப்பாடு சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறது. எனவே சில விஷயங்களை ஒரு ஆளுக்கு சொல்லுவோம், ஒரு ஆளுக்கு சொல்ல மாட்டோம். இதுல நாம் என்ன செஞ்சு கொள்ளக்கூடாது, முரண்பட்டுக் கொள்வதோ தவறான எண்ணங்களை வரவழைத்துக் கொள்வதோ கூடாது. விஷயம் கிளியர் தானே? இது தெளிவா? ரைட். 21வது விஷயம், தனக்கு பின்னால் ஒருவர் அமர்ந்து செல்ல கழுதையின் மீது சவாரி செய்த அவரது பணிவு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு உயரிய நற்பண்புகளை கொண்ட மனிதர். ஆனா அவர் பயணம் செய்த கழுதை, அதற்கு பின்னால் ஒரு ஆள் ஏற்றுக்கொண்டு போறாரு. இது அனுமதியா இல்லையா? வாகனத்துல 2 பேர் ஏத்தலுமா இல்லையா? இப்ப நாம பைக்ல போனா 2 பேர் ஏத்தலுமா இல்லையா? என்ன சந்தேகமா? லைட் போடுங்க. அப்படியா? ஏத்தலுமா ஏத்தலவா? 3 பேர் ஏத்தலுமா ஏத்தலுமா? அதே மாதிரி தான் கழுதையில் 2 பேரும் போகலாம். அளவுக்கு அதிகமான சுமையாக இருக்குமா இருந்தால் என்ன செஞ்சுக்கணும், பகிர்ந்து கொள்ளணும். அதே போலதான் பைக்ல 3 பேர் ஏறி போகலும், ஆனால் சட்டமும் இருக்குது, அடுத்தது என்ன ஆபத்தும் இருக்குதுங்கிறதுனால என்ன செய்யணும், பகிர்ந்து கொள்ளணும். எனவே இது விஷயம் என்னன்னா, ரசூலுல்லாஹ் உயர்வான மனிதர், எவ்வளவு பணிவு, சாதாரணமான ஒரு கழுதையில பயணம் செஞ்சிருக்கிறார். அதோட இன்னும் ஒரு சிலர் ஏத்திட்டு போயிருக்கிறார். இது அனுமதியா இல்லையா? அனுமதி. ஆனால் அந்த கழுதையின் என்ன உடல் ஆரோக்கியத்தையும் வலிமையை கருத்தில் கொண்டுதான் சுமைகளை சுமத்த வேண்டும். பாரம் ஏற்றும் போது என்ன செய்யணும், அதனுடைய உடல்நிலையை கருத்தில் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். 22வது என்ன, அப்ப விலங்குல பயணம் செய்யறதுக்குள்ள விலங்கு. உதாரணமா உங்களுக்கு தெரியும், விலங்குன்னு சொன்னா எல்லாம் பயணம் செய்யக்கூடிய விலங்கா? பயணம், அது பொதுவா விலங்கின் மீது பயணம் செய்யலாம் என்பது இந்த ஹதீஸிலிருந்து நாம் பெறக்கூடிய படிப்பினையாக இருக்கிறது. ரைட். அடுத்ததாக இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு முக்கியமான விஷயம். இதெல்லாம் ஏன் சொல்றாங்க, நாம அதுல கருத்தில் கொண்டோ அதனை பாடமாக வாழ்வில் எடுத்து நடக்க வேண்டும். வாழ்வில் எடுத்து, உதாரணம் ஏற்கனவே சொன்னோம்ல நிறைய விஷயங்கள், இதெல்லாம் என்ன சும்மா ஒரு வரலாறாக சொல்லிக் கொண்டு போற விஷயமா? நமது வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, அடியார்கள் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன? அவ்வாறு அடியார்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடந்த அல்லாஹ் செய்ய வேண்டிய விஷயம் என்ன? இதெல்லாம் கேட்டு போட்டு ரசூலுல்லாஹ் என்ன பதில் சொல்றாங்க. எனவே இவைகள் எல்லாம் வெறுமனே கதைகள் கிடையாது, ஒரு முக்கியத்துவமான விஷயம். நம்ம என்ன செய்யணும், நான் அடியானாக இருக்கிறேன், நான் அல்லாஹ்வுக்கு என்ன செய்ய வேண்டும்,
நான் கட்டுப்பட்டு நடந்தால் என்னை படித்தவன் எனக்கு என்ன தருவான் என்பதை நாம் தெரிந்து கொள்வது. கடைசியாக முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நல்ல பண்பு. இந்த செய்திய ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு தான் சொல்லி கொடுத்தாங்க. ஆனா கடைசிக்கு இந்த செய்தியை சொல்றாங்க இல்லையா? ஏன் சொல்றாங்கன்னா, ஒட்டுமொத்தமாக அறிவை மறைத்து விட்டோமோ என்ற நிலையிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக இருக்கலாம். எனவே அவர்கள் ஒரு நல்ல பண்பை கொண்டவர்கள் என்ற செய்தியையும் இந்த ஹதீஸிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். எனவே இதுவரைக்கும் வெற்றியின் வழி ஏகத்துவம் என்ற அந்த தலைப்பிலே கிதாபு தௌஹீத் அந்த புத்தகத்தின் முன்னுரையாக இதுவரைக்கும் பார்த்தோம். எனவே அந்த முன்னுரையில் கூறப்பட்ட குறிப்பிட்ட சில வசனங்கள், சில ஹதீஸ், அதிலிருந்து சுமார் 24 முக்கியமான சில விஷயங்களை பார்த்தோம். எத்தனை விஷயம்? ஏதாவது ஒரு செய்தியை சொல்லுங்க பாப்போம். 24 விஷயம் சொன்னோம், ஏதாவது உண்டு? உதாரணமா சில செய்திகளை சிலர்கிட்ட சொல்லுவோம், சிலர்கிட்ட என்ன செய்ய தேவையில்ல, சொல்ல தேவையில்லை. அதனால மறக்கிறதுங்கிறது கிடையாது. வேற இன்னும் ஒரு விஷயம், ஓகே, அண்டை வீட்டாரும் நடக்கும். அது அந்த 24க்கும் அது குட்டி விஷயம். ஓகே, எனவே இன்ஷா அல்லாஹ் அடுத்த வரக்கூடிய வகுப்புகளிலே இந்த வெற்றியின் வழி ஏகத்துவம் என்ற தலைப்பிலே நாம் கிதாபு தௌஹீதின் முதலாவது பாடம், அதற்கு பின்னால் இன்ஷா அல்லாஹ் வாரம் ஒவ்வொரு வாரத்திலும் ஒவ்வொரு தலைப்பின் கீழால் இன்ஷா அல்லாஹ் குறிக்கப்பட்ட நேரத்திலே அந்த விடயங்களை எடுத்துரைப்பதற்கு நாம் முயற்சிக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்திலிருந்து, அடுத்த வகுப்பிலிருந்து ஒவ்வொரு வகுப்பிலும் ஒவ்வொரு பாடமாக இன்ஷா அல்லாஹ் எடுத்துரைப்பதற்கு முயற்சிக்கின்றோம். வல்லவன் அல்லாஹ் நாம் எதனை படித்தோமோ, எதனை கேட்டோமோ அதனை வாழ்வில் எடுத்து நடந்து முறையாக பிறருக்கும் எத்தி வைக்கக்கூடிய நன்மக்களாக நம்முடைய ஆக்கியல் புரிவானாக. ஆமீன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எத்தனை வகுப்பு நடக்கும்? 3. முதலாவது என்ன? முதலாவது வகுப்பு என்ன?